வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான 2 ரெசிபி பார்க்க போகிறோம். உடம்புல சத்தே இல்லை, வலுவே இல்லை, ரத்தமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2 ரெசிபி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த 2 ரெசிப்பியில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியானது. எப்படி ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபியை செய்கிறதுன்னு கூட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எப்படி இதே மாதிரியே இந்த ரெசிபியை செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி என்னெல்லாம் சேர்க்குறாங்க, எப்படியெல்லாம் செய்கிறாங்கங்கிறத கவனமாக பாருங்கள். இதே மாதிரியே ஈஸியாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுக்கு ராகி மாவு தேவை. அதனால் முழு ராகியாகவே எடுத்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வீட்டிலையே பவுட்ராக அரைச்சி ரெடி பண்ணிக்க போகிறோம் ராகி மாவை. இதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம அரைச்சி அந்த மாவை இது கூட கொட்டி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். விக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது கலந்து விடும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே கட்டி இல்லாமல் கரைச்சிடலாம், ஈஸியாகவும் கரைச்சிடலாம். அதனால் விஸ்க்கு யூஸ் பண்ணி கிண்டி விடுங்க. இப்போதைக்கு விஸ்க்கு அதுலேயே இருக்கட்டும். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். இது குக் ஆகி திக்காக மாறுற வரலையுமே நம்ம விஸ்க்கு யூஸ் பண்ணியே கிண்டி விட்டுக்கலாம். நான் எப்படி ராகி மாவு அரைச்சேன்னு இந்த வீடியோவில் முதல்லையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதேமாரியே எல்லோரும் கண்டிப்பாக ராகி மாவு வீட்டிலையே ரெடி பண்ணிக்கிங்க. தூய்மையான ஆரோக்கியமான கலப்படம் இல்லாமல் மாவு இதேமாரியே தான் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ராகி மாவு நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுருந்தாலோ இல்லை அரைச்சி வச்சுருந்தாலோ ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது வண்டு புழுலாம் வந்துடும். அதனால் ராகி வாங்கியாந்து வச்சுருந்திங்கன்னா அப்போக்கப்போ உங்களுக்கு வேணுங்கிறப்ப இதேமாரியே அரைச்சிக்கலாம். இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்டேஜ் நல்லா திக்காக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் விஸ்க் எடுத்துகிட்டு நம்ம கரண்டி போட்டு கிண்ட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். என்ன பொருள்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ராகி கூழ் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும், மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் நீங்கள் கிண்டி விட்டுட்டு வேக வச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பாக ஹீட்டை மீடியமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஓவராக கொதி வரும், வெளியிலலாம் தெரிக்கும், கையில் கூட தெரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மீடியத்துக்கும் லோவுக்கும் இடையில வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இப்போது ரொம்ப தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சம் இடைவெளி விட்டு கூட நீங்கள் கிண்டி விட்டுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இதுக்கப்புறம் இப்படியும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். விசில் போடாமல் மூடி போட்டு கூட மூடி வச்சு ஒரு 1 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். அது இன்னும் ஈஸியாக கூட இருக்கும். ராகி கூழுங்கிறதுனால அதெல்லாம் தேவையில்லை. இப்படியே ஓப்பனாகவே வச்சு குக் பண்ணால் ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு குக் ஆகி நல்லா அந்த ராகி மாவோட பச்சை வாடெல்லாம் போய் ஈஸியாகவே குக் ஆகிடும். இது பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் இறக்கி வச்சிட்டிங்கன்னா ஹீட்டரு குறைய இது கெட்டியாக மாறிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு தண்ணி ஊற்றி வச்சு கூட மறுநாள் கூட நீங்கள் கரைச்சி குடிக்கலாம். இப்படி தண்ணியாக இருந்த இந்த ராகி கூழ் மறுநாள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ கடைசியில் நீங்கள் பார்க்கலாம். இப்போது நல்லா வெந்துடுச்சு ராகி கூழ். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்படியே நீங்கள் உப்பு, தயிர், வெங்காயம்லாம் சேர்த்து உடனே கூட குடிச்சிக்கலாம். மறுநாளும் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். மறுநாள் இப்படி தான் இருந்தது பாருங்கள், கெட்டியாக தான் இருக்கும். இதேமாரி அவ்வளோதான், நம்மளுக்கு ராகி கூழ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ராகி வடை ரெசிபி பார்க்க போகிறோம். எப்படி மெதுன்னு சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இதே மாதிரியே நண்பர்களே, குக்கரில் எப்படி ஈஸியாக கம்பு கூழ் செய்கிறது அப்படின்னும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பாரம்பரியமான முறையில் கம்பு கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ராகி வடை செய்கிறதுக்கு முதல்ல 1 கிளாஸ் கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் முழு ராகி எடுத்து அதே மாதிரியே பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஈரப்படுத்தி வச்சுக்கலாம். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த மாதிரி ஈரப்படுத்தி வைக்கிறதுன்னு. நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, கொசன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் வடை சுடுறதுக்கு வராது. அதனால் இதேமாரியே தண்ணி தெளித்து ஈரப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறுன கடலைப்பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து எந்த ஸ்டேஜுக்கு அரைக்கிறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இதேமாரி தண்ணி இல்லாத எல்லா பருப்பையும் இந்த மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துட்டு நல்லா கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இதேமாரி இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கரெக்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. அப்படியே பருப்பு மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம ஈரப்படுத்தி வச்சுருக்கிற ராகி மாவு கூட சேர்க்க போகிறோம். இதை எல்லா மாவையும் சேர்த்து
மீதமுள்ள மற்ற பொருளையும் நம்ம சேர்க்க போகிறோம். என்னென்ன பொருள் சேர்க்க போகிறோன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து தேவையான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பெருசுனா நறுக்கினேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். குழந்தைங்களாம் இருந்தால் பெருசாகவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வந்து உப்பு இருக்கா இல்லையான்னு. உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சுட வச்சுட்டு மாவை இந்தமாரி வடை மேக் பண்ணுற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணி கையில் தொட்டுட்டு இந்தமாரி சின்ன சின்ன பாலாக ஊற்றி கையாலேயே வந்து வடை மாதிரியே பண்ணுங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வடை இப்படி பண்ணி இப்படி போடும்போது வந்து இந்த மாவு வந்து உடஞ்சிட்டு போயிடும். அதனால் வந்து இன்னொரு கையில் தட்டி இந்த கைக்கு மாற்றி அதுக்கப்புறம் எடுத்து போடுங்க. பிகினர்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறவங்களாக இருந்தால் ஓரத்தில் போடுங்க, அதுவே உள்ளுக்குள்ளே போயிடும். நடுவில் போட்டிங்கன்னா எண்ணெய் கையில் தெரிச்சிடும். அதனால் வடை பண்ணி சைடில் போடுங்க, அதுவே எண்ணெய் இழுத்துக்கும். மீடியம் ஹீட் வச்சே வேக வச்சுக்கலாம், இல்லைனா சீக்கிரம் கலர் மாறிடும், அப்புறம் வெந்துச்சுன்னு எடுத்துருவீங்க, உள்ளாரெலாம் மாவாகவே இருக்கும். அதனால் ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, மாவு ரொம்ப தண்ணியாகிடுச்சு அப்படின்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக மாறிடும், உங்களுக்கு வடை பண்ணி போடவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமாக சேர்த்திங்கன்னா வடை கடுசாக மாறிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ராகி வடை எப்படி ஈஸியாக சாஃப்டாக செய்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகும். லைக் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி என்னோடய மற்ற வீடியோவும் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செய்கிற மாதிரியும் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் இதுதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.